ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு எந்த தெய்வம்? நமது பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்த தெய்வத்திடம் முறையிட வேண்டும், எந்த தெய்வத்திடம் நாம் பக்தி செலுத்த வேண்டும், எந்த தெய்வத்தை முறையிட்டால் நமது பிரச்சனைகளெல்லாம் தீரும் என்று இந்த பகுதியில் பார்க்கப் போகிறோம். மன நிம்மதிக்கு சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மனதில் தைரியமும் குழந்தை வரமும் பெறுவதற்கு முருகனை நாட வேண்டும். தடையில்லாமல் பணவரவு அதிகரிக்க குபேரனிடம் சென்று வழிபட வேண்டும். நியாயமான நீதி கிடைக்க வேண்டுமென்றால் கருப்புசாமியிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வயதாகியும் திருமணம் தடைபடுகிறதா? விஷ்ணு பெருமானிடம் சாஷ்டாங்கமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். மரண பயம் அடிக்கடி வந்து உங்களை துன்புறுத்துகிறதா? மரணத்தை கண்டு பயப்படுகிறீர்களா? அப்படி என்றால் யமதர்மனிடம் சரணடைய வேண்டும். உடலில் ஆரோக்கியமும் நல்ல திடகாத்திரம் பலமும் பெற வேண்டுமென்றால் ஹனுமானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மாதிரி எந்தெந்த காரியங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை முறையிட வேண்டும் என்று வரிசையாக சொல்லி வருகிறேன். உடலில் ஆரோக்கியமும் பலமும் வேண்டும் என்றால் அனுமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். நினைத்தது உடனே நடக்க வேண்டுமா? ஐயப்பனிடம் கண்ணீர் விட்டு அழ வேண்டும். நெருங்கியவர் உங்களை காயப்படுத்துகிறார்களா? முனீஸ்வரரிடம் சென்று முறையிட வேண்டும். வீட்டில் எப்பொழுதும் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வேண்டுமா? சாஷ்டாங்கமாக மகாலட்சுமியிடம் கைகூப்பி வணங்கி மகாலட்சுமியிடம் சரணடைய வேண்டும். ஆக நம்முடைய பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லைதான். அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு நாம் ஒவ்வொரு ஆண்டவனையும் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விலகி நமக்கு அந்த பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் என்பதைத்தான் இந்த பகுதியில் பார்த்தோம்.